Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஏன்னா இணையத்தில் ஒரு பதம் உண்டு. ஒருவர் இலக்காக வைத்து அவருக்கு எதிரான போலி கருத்துக்களை தொடர்ந்து பரப்புவது, அவர் என்ன செய்தாலும் கேலி செய்வது, அவரை ஆதரிப்பவர்களை மிரட்டுவது என டிஜிட்டல் குண்டர்கள் ஒரு குழுவாக செயலாற்றி ஒருவர் வாழ்வை முடக்குவதுதான் கேன்சல் கலாச்சாரம். இதில் சிக்கியிருப்பவர் நடிகர் சூர்யா. நம்முடைய சக்ஸஸ் என்னன்னா, வெறுமனே கல்வி உதவி பண்ணி அந்த கல்வி மூலியமாக அவர்கள் கொடுத்துட்டேன் ஓ அப்படின்னு இல்லாமல் பெரிய மோட்டிவேஷன். இதை பார்க்கும்போது நம்மளும் அகரம்னு ஒன்று இருக்கா, நம்ம போய் கற்றுக்கலான்னு ஒருத்தர் வருவாங்க. இன்னொன்று இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம ஏன் கலந்துக்கிட்டு நம்ம பண்ணக்கூடாதுன்னு வருவாங்க. மூணாவது விஷயம், கல்விக்கு நம்ம நிதி உதவி பண்ணலாமே அப்படின்னு வருவாங்க. வணக்கம் சார். வணக்கம். நடிகர் சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் அந்த 15 ஆண்டுகள் விதை திட்டம் அதோடைய நிறைவில், அதே போல் அகரம் ஆரம்பித்து 20 ஆண்டுகள் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பலன் பெற்றிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 80% மேலே முதல் தலைமுறை பட்டதாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் அந்த 2 நாட்கள் அந்த ஈவெண்ட் நடந்து அடுத்த 2-3 நாட்களுக்கும் அவங்களோட பற்றின வீடியோக்கள் தான் ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. சொல்லுங்கள் சார், நடிகர் சூர்யா அரசியல் ரீதியாகவும் ஒரு கட்டத்தில் நிறைய அழுத்தங்களை ஃபேஸ் பண்ணவர். அதே மாதிரி அரசியலுக்கு வரப்போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. சொல்லுங்கள் சார், அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? நான் உடனே ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதில் பாரதியார் ஒரு இது சொல்லியிருப்பார், ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னை யாவினும் புண்ணியம் கூடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். நீ என்ன தான் அன்னசத்திரம் கட்டுங்க, கோயில் கட்டுங்க, எல்லா இதுவும் உங்களுக்கு புண்ணியமாக சேருமே தவிர ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தீங்கன்னா அதை எல்லாத்த விட பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு 1920கள்லேயே இந்த மகாகவி எழுதியிருக்காரு. அவருடைய புரட்சி கவின்னு சொல்கிறதுக்கு காரணமே அந்த மாதிரி விஷயங்கள் தான். அப்படிப்பட்ட விஷயங்களை யார் செய்தாலும் அது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். ஒரு புகழ்பெற்ற நடிகருடைய மகன் சூர்யா கிட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, அவரும் போராடி வந்தவர். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு. அப்பாவை ஸ்கூல்லாம் ஆங்கில பள்ளிகள் தெரியும்ல, அப்பாவை கூட்டுவான்னு சொல்லி அப்பாவை நம்ம வர வச்சிட்டோமே ரொம்ப வருத்தப்பட்டு அப்படிலாம் இது பண்ணி படிச்சுன்னு வந்த பையன். திரைத்துறையில் வந்தப்பவும் எவ்வளோ பெரிய நடிகருடைய பையன் இப்படி மந்தமாக இருக்காருன்ற அளவுக்கு பேர் வாங்கி, அதுக்கப்புறம் பாலா படம் அதெல்லாம் ஒரு லைஃப்பை திருப்பி விட்டது. அதுக்கப்புறம் தமிழகத்தில் நம்பர் 1 நடிகர், அதாவது சிவாஜி கணேசன், கமல்ஹாசன், அடுத்துன்னு பார்த்தா சூர்யான்னு சொல்கிற அளவுக்கு தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர். அந்த மாதிரி தேசிய விருது பெற்றவர். சொந்தமாக படம் எடுத்த படங்கள்லையும் இது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய லெவலில் ரசிகர்கள் மத்தியில் ஒரு தரமான நடிகர், ஒரு நல்ல சிந்தனையாளர்ன்ற பேர் கொண்டு போனது ஒன்று. சூர்யானது அந்த அகரம் இதில் பேசும்பொழுது கூட எனக்கு இன்ஸ்பிரேஷனாக கமல்ஹாசன் சார் தான் இருந்தார் அப்படின்றார். கமல்ஹாசனுடைய அரசியலை நம்ம விமர்சிக்கலாம், ஆனால் அவருடைய இந்த நற்பணி மன்றங்கள், அவருடைய திரை இதெல்லாம் நம்ம விமர்சிக்கவே முடியாது. எம்ஜிஆரும் சிவாஜியும் கலந்த கலவைன்னு சொல்லலாம். ஏன்னா ஆக்ஷன் ஹீரோ ப்ளஸ் இதுன்னு அதை தாண்டி அவருடைய இதை கரெக்டாக மன்றங்கள் மூலியமாக பயன்படுத்துனதில் கமல்ஹாசன் தான் முதன்மையானவர். ப்ளஸ்ஸு மத ஒற்றுமை மற்ற விஷயங்களில் ரொம்ப உறுதியாக இருந்தவர். அந்த இதெல்லாம் ஒரு சூர்யாவுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சதுன்னு சூர்யா சொல்கிறாரு. அதோடு சேர்த்து அவங்க அப்பாவுடைய அந்த ஒரு வளர்த்த விதம். ஏன்னா திரைத்துறையில் ஒழுக்கமான நடிகர்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அதில் சிவகுமார் ஒருத்தர். அவருடைய பசங்களையும் அந்த மாதிரி அவர் கொண்டு வந்தது சூர்யாவுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்தது. அவங்களுடைய மனைவி ஜோதிகா, ஒருத்தருடைய மனைவி கரெக்டாக அமைஞ்சாதான் நம்மளுடைய லட்சியத்தை கூட பண்ண முடியும். இந்த அளவுக்கு எடுத்து பண்ணலாம். அந்த வகையிலையும் ஜோதிகாவுடைய அந்த இதெல்லாம் செயல்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கணவரோடு இணைந்த ஒரு அருமையான தம்பதியாகவும் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அவங்க கூட அந்த ஆஸ்பத்திரிக்கு கோயிலில் போடுறதுக்கு ஆஸ்பத்திரி கொடுத்தாருன்னு உடனே துள்ளிக்கிட்டு வந்தாங்க. ஏன் ஒருத்தர் கருத்து சொல்ல உரிமை இல்லையா? இல்லாத துள்ளுலாம் துள்ளிட்டு வந்தாங்க. அதெல்லாம் நடந்தது. இதில் என்னென்னா, சூர்யா பேசும்போது ஒரு விஷயம் சொல்கிறாரு. நாங்கள் இந்த மாதிரி கல்வி கொடுக்கணும், இந்த மாதிரி பண்ணணுன்றப்போ வேர்களை தேடி கீழே இருந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சோம். அப்படி போகும்போது தான் அந்த மலைவாழ் மக்கள் இவர்கள்லாம் அவங்களுக்கு வீடு இல்லை, பல விஷயங்கள் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த பள்ளியை தத்தெடுத்து இந்த மாதிரி பண்ணுறோம். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துலையும் அகரமுடைய சக்ஸஸ் என்னென்னா, வெறுமனே கல்வி உதவி பண்ணி அந்த கல்வி மூலியமாக அவர்கள் கொடுத்துட்டேன் போ அப்படின்னு இல்லாமல், அதில் ஒரு பொண்ணு கூட பேசும் பாருங்கள். தமிழ் வழியில் பயின்ற மாணவி, வீடே இல்லை, இருக்கிற வீடையும் பிடிங்கிட்டாங்க. நடுத்தருக்கு வந்துட்டோம். நான் 2 பொம்பளை பசங்க, நான் படித்து டாப் இது தமிழ் மீடியம், ஆங்கில இது போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
எனக்கு அந்த ஆங்கிலத்துடைய இதையும் அவர்கள் சேர்த்து எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தரை கல்வி கொடுக்குறதுன்றது நம்ம தமிழ் வழியில் கல்வி படித்தவங்க ஆங்கில வழியில் டிகிரி என்ன தான் வாங்கினாலும் அந்த ஆங்கிலத்தில் இணையாக உரையாடுகிற விஷயங்கள் மற்ற இது இல்லைன்னா அவங்க பின்தங்கிடுவாங்க. பல இடங்களில் ஏன் ஒரு தாழ்வு மனப்பான்மை வருதுன்னா, திடீர்னு இங்கிலீஷில் கேள்வி கேட்டுருவானோ, நம்ம இங்கிலீஷில் பேச முடியாதோ அப்படின்றப்போ கொஞ்சம் பின்தங்கி நம்மள கேட்டுற போகிறாங்கன்னு பின்னாடி போகிற இது இருக்கும். அப்போ ஆங்கிலம் சரளமாக பேசுகிறவர்கள் அவர்கள் மொழிக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் ஆங்கிலம் சரளமாக பேசுகிறவன் அந்த சரளமாக பேசுறதை வச்சு அவன் அந்த இடத்துல போய் உட்காந்துருவான். இவனுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும், மொழி வந்து தடையாக இருக்கும். இந்த மும்மொழி இருமொழின்னு உருட்டுறாங்களே அவங்களெலாம் இதை சொல்லிக்கணும். அப்போ இந்த மொழி வந்து ரொம்ப முக்கியன்றதில் வந்து அவர்களுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுக்கறது, இந்த மாதிரி விவகாரத்தெல்லாம் அகரம் வந்து அது மூலியமாக இன்றைக்கி ஒரு சூர்யாவுடைய ஒரு அகரம் மருத்துவர்களை ட்ரைனிங் கொடுத்து உருவாக்க முடியுதுன்னா, அரசு இயந்திரத்தை கையில் வச்சுக்கிறவங்களால ஏன் முடியல? இன்னும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க நீட்டுன்னு. அதையே நீட்டி முழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நீட்டுக்கு எதிராக ஒன்றும் பண்ண முடியாது. அது நீங்கள் அப்போ ஆட்சி வந்து நீங்கள் அதை பண்ணுறீங்களா அப்புறம் வேறு கதை. ஆனால் நீட் இருக்கிற வரைக்கும் கிராமப்புற மாணவர்கள் தமிழ் வழி பயில்றவங்க அரசு பள்ளி மாணவர்களை நீங்கள் நீட்டுக்கு ரெடி பண்ணணுமா வேணாவா? ஒரு சூர்யாவால் முடியுதுன்னா ஏன் உங்களால் முடியல? உங்கள்கிட்ட தான் அதிகாரம் இருக்கே. மாவட்டத்துக்கு 2 பயிற்சி மையங்கள் தொடங்கலாம், மிக சிறந்த பயிற்சி மையங்களை அதை கொண்டு போகலாம். அதன் மூலியமாக அரசு சார்பில் சில பள்ளிகளை மட்டும் நீட்டு இந்த பயிற்சி கொடுக்குறாங்க. சிலலாம் இல்லை, திருப்பூரில் ஒன்று, சேதாப்பேட்டில் ஒன்று. அது கூட எப்படின்னா அவன் அங்கங்கே படிச்சுட்டு வந்து கடைசியில் இங்கே அட்டன் பண்ணிட்டு இது பண்ணுறது, அவ்வளோதான். நான் சொல்கிறது மாவட்டத்துக்கு 2, நீ தமிழ்நாட்டுக்கே 2 தான் இருக்குது. மாவட்டத்துக்கு 2 சிறப்பான ஒரு இதை போட்டு நீங்கள் ரெடி பண்ணி அவர்களுக்கு ஆங்கிலம் மற்ற விஷயங்கள்லையும் சரி அந்த மருத்துவத்திற்கான இது முதல் ஆள். அதாவது நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் நீட்டில் எத்தனை வருஷம்னு எழுதலாம் தெரியல. அம்மாவும் முன்னே சேர்ந்து எழுதி பாஸ் ஆகிருக்காங்க. இதுக்கு இப்போ கேட்குறாங்க ஏதாவது வயசு நிர்ணயம் பண்ணுங்க. அதெல்லாம் கிடையாது, எப்போ வேணால் எழுதிக்க போகணும். அதை கூட புரியாமல் நீட்டில் தோல்வி அடைஞ்சால் உடனே தற்கொலை பண்ணிக்கிறது தான் நம்ம தப்புன்றோம். நீ 100 தடவை கூட எழுதலாமே. இப்போ சிவில் சர்வீஸாக 7-8 தடவை தான் எழுத முடியும், 32 வயசு வரைக்கும் தான் எழுத முடியும். அந்த மாதிரி கூட தடை இல்லையே. அப்போது நீங்கள் நீட்டுக்கான அந்த இதை நீங்கள் உருவாக்கி விட்டிங்கன்னா இன்றைக்கி அது எவ்வளோ இதாக இருக்கும். ஒரு சூர்யாவால் அது முடியுது. முதல் தலைமுறை பட்டாதாரிகளை அதிகமாக உருவாக்க முடியுது. நீங்கள் ஒருத்தருக்கு கல்வி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்களே நகர்ந்துக்குவாங்கன்றதுக்கு ஒரு பொண்ணு பேசுது. நான் அதுக்கப்புறம் டிசிஎஸில் சேர்ந்தேன். நான் நல்ல சம்பளம், ஒரு வீடை நான் வாங்கினேன், எங்கள் அம்மாவை அங்கே குடியமர்த்தினேன். எங்கள்கிட்ட வீடு பிடுங்கினாங்கல்ல, சட்ட ரீதியாக அந்த வீடையும் நான் மீட்டேன். அப்போ அது எல்லாமே அந்த பொண்ணு நீங்கள் மேடை ஏறி பேசுகிறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது என்னது? கல்வி. கல்வி ஒன்றே உன்னை உயர்த்தும். பரியரும் பெருமாளில் அந்த ஒரு ராமு அவர் நடிச்சிருப்பார், பிரின்ஸிபலாக வருவார். அவன்கிட்ட சொல்லும் போது ஈரோட்டை என்ன சொல்லுவார், நான் வந்து பண்ணி மேய்ச்சிருந்தேன், இன்றைக்கி நான் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கேன், பலரும் வேறு என்ன கீழே பண்ண கேலி பண்ணவன் ஒரு இதுவாக பார்த்தவங்களாம் கூட நீங்கள் முன்னாடி கை கட்டி நிற்கிறான்னா நான் என்ன கல்வி தான் என்னை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சு. கல்வி ஒன்று தான் உயர்த்தும். இன்றைக்கி கலெக்டராக இருக்கிறான், பல ஒரு பட்டியலில் என்ன இதுவாக இருக்கிறவர் கலெக்டராக இருப்பார். அந்த ஊரில் போகும்போது அவர் என்ன மறுத்துட முடியுமா? அங்கே அவருடைய கல்வி தான் எல்லாத்தையும் கடந்து மேலே கொண்டு போய் நிப்பாட்டுது. அப்போ கல்வியை ஒருத்தருக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா மீதியை அந்த கல்வி பார்த்துக்கும். அதற்கு உதாரணம் தான் அகரம். அகரத்தை பற்றி கமல்ஹாசன்லாம் ரொம்ப வியந்து பேசி இது பண்ணியிருக்காரு. அது ரொம்ப, அதுவும் 15 வருடம் தொடர்ந்து நடத்துறதுன்றது வந்து நீங்கள் 15 இல்லை 20 வருஷம், விதையுடைய இது 15 வருஷன்றப்போ அதை இப்போ மற்றவங்க வந்து பிறந்த நாள்னா போயிட்டு இந்த சாப்பாடாக்கி போட்டு எதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க அதெல்லாம் தாண்டி அவர்களை மீண்டும் ஒன்று கூட வச்சு இது என்னென்னா ஒரு பெரிய மோட்டிவேஷன். இதை பார்க்கும்போது நம்மளும் அகரம்னு ஒன்று இருக்கா, நம்ம போய் கற்றுக்கலான்னு ஒருத்தர் வருவாங்க. இன்னொன்று இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நம்ம ஏன் கலந்துக்கிட்டு நம்ம பண்ணக்கூடாதுன்னு வருவாங்க. 3வது விஷயம், கல்விக்கு நம்ம நிதி உதவி பண்ணலாமே அப்படின்னு வருவாங்க. இதில் சூர்யாவை பற்றி சொல்லணுன்னா, திரைத்துறையில் யாரையும் எந்த அரசியல் கட்சியும் சாராமல் தனக்கு தோணுனதை பேசுகிற ஒரு நபர். ஏதோ நல்லது செய்யணும், அது என்ன சாதாரண விஷயம் இல்லை. நல்லது செய்யணும்னு நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறோம். அதுக்கு பின்னாடி அவருடைய உழைப்பு, பணம் செலவு பண்ணுறது, அது தொடர்ந்து கவனிக்கிறது, இந்த மாதிரி இருக்கிற ஒரு மனிதரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக நெகட்டிவ் பண்ணுற வேலை தான் நடக்குது. அது ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. படம் அந்த ரிவ்யூவுக்கு போன ஒருத்தர் வந்து சூர்யாவை வந்து உரிமையில் பேசி திட்டிட்டு போய் படத்தை தனிப்பட்ட முறையில் அதுக்குன்னே தனியாக பதிவு பண்ணியிருக்காரு. நான் அது எனக்கு ரொம்ப கரெக்டாக பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இணையத்தில் ஒரு பதம் உண்டு, ஒருவர் இலக்காக வைத்து அவருக்கு எதிரான போலி கருத்துக்களை தொடர்ந்து பரப்புவது, அவர் என்ன செய்தாலும் கேலி செய்வது, அவரை ஆதரிப்பவர்களை மிரட்டுவது என டிஜிட்டல் குண்டர்கள் ஒரு குழுவாக செயலாற்றி
ஒருவர் வாழ்வை முடக்குவதுதான் கேன்சல் கலாச்சாரம். இதில் சிக்கியிருப்பவர் நடிகர் சூர்யா. பட அறிவிப்பில் நெகட்டிவிட்டி துவங்கி விடுவார்கள். அவரோ ஜோதிகாவோ என்ன பேசினாலும் சர்ச்சை. ஒரு மதத்திற்கு எதிரானவர்களாகவே இவர்களை தொடர்ந்து நிறுவுகிறார்கள். இவரது தொழில், கருத்து சுதந்திரம், செயல்பாடுகள் என இவரை முழுவதுமாக முடக்க இரவு பகலாக வேலை செய்கிறார்கள். இதற்கும் இவர் அரசியலில் இல்லை. இவ்வளோத்துக்கும் பார்த்தீங்கன்னா இவர் அரசியல் இல்லை. ரசிகர்களை லைக் ஆயுதமாக இவர் பயன்படுத்துறது இல்லை. அஜித் சொன்ன மாதிரி இல்லை. இவ்வளவு எதிர்மறைக்கும் தாக்குதலுக்குமாய் சூர்யா என்னதான் செய்தார்? தொடர்ந்து நல்லது செய்கிறார். அகரம் மாணவர்களை சிலரை சந்தித்திருக்கிறேன், அதில் ஜெகன் ஸ்பெஷல் புத்தகன் அதெல்லாம் சொல்கிறார் ஒருத்தர் சொல்லி. எந்த அளவுக்கு இவர் பண்ணுறாரு. ரசிகர்கள் சந்திக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள்லாம் பிளட் டொனேஷன் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் என் கூட இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான திட்டங்களையும் அப்போ இவ்வளோ ஒரு அப்போ பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து இவர்களுக்கு எதிரானவர், அந்த அரசியல் கட்சிக்கு எதிரானவர், அந்த மாதிரிலாம் கூட இல்லை. அவர் வாட்டில் நடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. இந்த நற்பண்புகள், இந்த மாதிரி நற்செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதை தாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தப்போ நிறைய சமூக பிரச்சனைகள் வந்து ட்வீட் போட்டார், குரல் கொடுத்தாங்க. திமுக வந்ததுக்கப்புறம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டார். இவர் வந்து இப்போ மட்டும் இந்த ஆணவ கொலை நடக்குது, இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, ஸோ இப்போல்லாம் வந்து ஏன் குரல் கொடுக்க மாட்டாரு, வாய்ஸ் ரைஸ் பண்ண மாட்டாரு? அது என்ன சூர்யாட்ட மட்டும் போய் கேட்பீங்க? ஜி சுந்தராஜன்ட்ட கேளுங்க. அந்த அவர் பேர்னா ஜெயரஞ்சன் அவர்கிட்ட போய் கேளுங்க. இந்த மாதிரி பூவுலகின் சுந்தரராஜன்ட்ட கேளுங்க. இந்த மாதிரி அப்புறம் கோவன் அவரை கேளுங்க. அன்சிகாவை கேளுங்க. அன்சிகா இருக்காங்கல்ல, அன்சிகா உட்பட 4 பிரபலங்கள் அப்போ அயோயோன்னு போட்டாங்கல்ல சாத்தான் குளத்துக்கெல்லாம், அவங்களாம் கேட்க வேண்டியதானே? என்னென்னா சூர்யா தொடர்ந்து குறி வைக்கப்படுகிறார் ஏதோ ஒரு காரணத்தினால, என்னன்னு தெரியல. அது 2 இப்போ ரஜினி எதாவது பண்ணார்னா இந்த குரூப் இருக்குது, விஜய் அஜித் குரூப்பு அறியாது, விஜய் குரூப் தான் பெரும்பாலும் ரஜினி. இல்லை அதுக்காக தான் சார் இப்போ வந்து அஜித்துக்கு வந்து விஜய் குரூப் அடிப்பாங்க, விஜய்க்கு வந்து அஜித் குரூப் இருக்குது, ரஜினி சூர்யா வந்து எல்லாரும் சேர்த்து உருவ கேள்வியும் பண்ணுவாங்க. அப்போ அதெல்லாம் தாண்டி தான் நிற்கிறாரு. பொதுவாக வந்து இது வந்து இந்த சமூக வலைதள காலம் கிரிஞ்சி இது மாதிரி இருக்குது. அதனால் வந்து இதெல்லாம் கண்டுக்காமல் அவர் பெரும்பாலும் கண்டுக்கிறது இல்லை. அவர் இது போகுது, அவர் பசங்க நல்ல ஒரு படிச்சுக்கிட்டு அப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு திரைப்படங்கள் வந்து சில படங்கள் வந்து சரியாக போலினாலும் ஆனாலும் நல்லா இருக்க படங்களும் வந்து குறி வச்சு தாக்குறாங்க. என்ன கேட்டால் என்னுடைய பர்சனல் இது அவருடைய இந்த வாழ்க்கை ப்ளஸ் அவருடைய சேவை இதெல்லாம் நான் பாராட்டுறேன். அதே நேரத்தில் சூர்யாவை நான் விரும்புகிறது என்னென்னா ஒரு ஜெய் பீம், ஒரு சூரரை போற்று இல்லையா, நீங்கள் கமர்ஷியல் படம் கூட நடிங்க, அதில் கொஞ்சம் பார்த்து நடிங்கன்றேன். இப்போ ரஜினி கூலி வருது, 100 பேரை வெட்டுவார், 72 வயசில் 80 பேரை அடிப்பார். இப்போ பெரிய நடிகர்களே வன்முறைக்கு போயிட்டாங்க. ஏன்னா இவங்களால லவ் பண்ண முடியாது. இவர் எழுதியிருந்தார்ல ப்ளூ சட்டை மாறன், எல்லாம் 50 கடந்து 70-80 இருக்குது. இதுங்களுக்கு லவ் பண்ண வராது. லவ் பண்ண முடியுமா? பெண்மானே சங்கீதம் பாடவான்னு பாட முடியுமா? அப்போது என்ன பண்ணுறது? ஆக்ஷன் ஹீரோ மாதிரி. ஆக்ஷன் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் கஷ்டமே பட தேவையில்லை. அப்போ அடிக்கிறது, 50 பேர் அடிக்க 100 பேர் அடிக்கிறது, இந்த மாதிரி அருவருக்கத்தக்க படங்கள், வன்முறை படங்கள், அதுக்கேற்ற டைரக்டர்கள் இந்த லோகேஷ் கனகராஜ், நெல்சனு, இந்த மாதிரி அட்லி, இந்த மாதிரி டைரக்டர்கள் இவங்க வந்து வன்முறை காட்சிகள், போதை பழக்கம் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோவை போதை கடத்துறது, அந்த மாதிரி காட்சிகள் நடிக்கும் பொழுது எம்ஜிஆர் இவர்கள் மாதிரி கொஞ்சமாவது ஒரு இது வச்சுக்கங்கன்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா எல்லாருமே இப்போ கமலே அதில் போய் விழுந்துட்டார். நம்ம பெருசாக திரைத்துறையில் மதிக்கிற கமலை விக்ரமில் போய் அந்த மாதிரி ஒரு மாதிரி விழுந்துட்டார். அப்போ அந்த மாதிரி வன்முறையை தவிர்த்து அமிதாப் பச்சன் இன்றைக்கி 80 வயசுக்கு மேலே ஆகுது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படங்கள்லாம் அற்புதமான படங்கள். சில படங்கள்லாம் தேசிய விருது கொடுக்குற அளவுக்கு இருக்கும். ஒரு என்னென்னா இவங்க வச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது பெரிய பிஸ்னஸ்ஸு. இன்றைக்கும் உலக சூப்பர் ஸ்டார்னு கலாநிதி மாறன் பேசுகிறாரு. அது அவர் வியாபார தந்திரம். அது இப்போ இதுக்குள்ளே சிக்கிக்கிட்டு, சார் வர்றீங்க சார், 50 பேர் வராங்க சார், ஒரே அடிக்கிறீங்க சார், அப்படியே போய் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் விட்றாங்க சார் அப்படின்னு இந்த மாதிரி தான் நடிச்சிட்டு போகிறாங்க. அவங்க போட்டோம். இவர் செலக்டிவாக சூரரை போட்டுரு, ஜெய் பீம் கமர்ஷியல்லையே நல்லா இதெல்லாம் இருக்கும். படம் ஓடுற கமர்ஷியல். இப்போ மகாராஜன்லாம் வந்துச்சு, அதில் பெரிய அளவில் வன்முறை இருக்காது, ஆனால் அது ஒரு மெசேஜ் சொல்லும். அந்த மாதிரி கூட நடிச்சுட்டு போங்க. ஆனால் நீங்கள் அந்த ஒரு படத்தில் கத்திக்கிட்டே இருப்பாங்களே, காது செவிடாக ஓடியான்ட்டாங்க வெளியில், அந்த மாதிரி ஆளுங்க நம்பி போகாதீங்கன்ற படத்தை கூட செலக்ட் பண்ணி இந்த சரித்திரம், வரலாறு, பூகோளம்லாம் தேவையே இல்லை. எவ்வளோ படங்கள், பெரிய ஒரு கேப் இருக்குது. விசுவுடைய கேப் இருக்குது, பாக்யராஜுடைய கேப் இருக்குது, சேரனுடைய கேப் இருக்குது, ராதாமோகனுடைய கேப் இருக்குது. அரசியல் கட்சி ஆட்சி இதான் கடைசி படம்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த ஸ்பேஸ் இருக்குது. யார்? டிவிக்கு. அவரை விடுங்க. இங்கேருந்து ஏரோப்ளேன் எடுத்துகிட்டு போய் தீவிரவாதியை கூப்பிட்டு வருவார். அவரும் கிட்டத்தட்ட அந்த ஹீரோ தானேங்க. அவர் வன்முறை ரத்தம் தெரிக்கிற ஹீரோ தானே. அவரை விட்டுருங்க. சொன்னாலும் அவங்களால அதை தாண்டி பண்ண முடியாது. சூர்யாவால் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன், அந்த இடம் ஒரு கேப் இருந்துன்னே இருக்குதுன்றேன். அந்த கேப்பை ஃபில் பண்ணுங்க. ஸோ இதை தாண்டி இப்போது சூர்யா எதிர்காலத்தில்
இவ்வளோ நல்லது பண்ணுறாரு, சமுதாய பணி பண்ணுறாரு, ஏன் இவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தா என்ன, இவர் ஆரம்பித்தால் கண்டிப்பாக அதில் சைன் பண்ண முடியுமா, இந்த போன்ற கேள்விகள் இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த அகரம் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நிறையா அரசியல் கட்சி அது ஒரு வகையான ஏமாற்று. சூர்யாவை பிடிச்சி இழுத்து உள்ளே போடுறது. அந்த வேலையில் இறங்கினாருன்னா சூர்யா ரொம்ப கஷ்டப்படுவார். ஏன்னா பணத்தை அரசியல்ன்றது இன்றைக்கி பணம் போட்டு பணம் எடுக்கிறதா மாறிடுச்சு. சூர்யா இப்போ வர்றாருன்னா சொந்த காசு செலவு பண்ணி தான் பணம் போடணும். இன்றைக்கி ஒரு தேர்தலை நீங்கள் நல்லா வெற்றிகரமாக சந்திக்கணும்னா உங்கள்கிட்ட 2000 கோடி ரூபா இருக்கணும். ஆனால் கடந்த காலங்கள்லாம் சொல்லியிருக்காங்களே சார், சூர்யா வந்து காங்கிரஸ்லாம் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அவர் வந்து பிரச்சாரத்துக்காச்சும் பயன்படுத்துறதுக்கான வேலைகள்லாம் நடந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த கட்சிகளுக்கு என்ன தெரியுமா, எதை தின்னா பித்தம் தெரியும். இன்றைக்கி சூர்யா போய் திமுக ஆதரவு தரேன்னா வேணான்றாங்களா? சும்மா அப்படி வர ஓபிஎஸ்ஸே வரவே இருக்கிறாங்க. இருக்கும்போது சூர்யாலாம் வந்தால் வேணா நான் சொல்லுவாங்க. அதெல்லாம் மேட்ரு இல்லை. இவர்கள் எதுலேயே மாட்டிக்கூடாதுன்றாங்க. கலைஞர்கள் அவருடைய சேவையை அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். மாட்டினா சிக்கல். அதை தாண்டி சூர்யாவுடைய அரசியல் நிலைப்பாட்டிலையும் தெளிவாக இருக்கார். இந்த மாதிரி வந்து சமூக பணி மட்டும்தான் ஜெய்பீம், அதுக்கப்புறம் அந்த 1 கோடி ரூபா டொனேட் பண்ணார் பழங்குடியின மக்களுக்கு. அதை தாண்டி இவர் வந்து திமுக ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர் என்றும் ஒரு சைடு சொல்கிறாங்களா சார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது இருக்கலாங்க. சிவகுமார் திமுக ஆதரவு நிலைப்பாடு உள்ளவர், அதனால் அதெல்லாம் இருக்கலாம். அது என்ன இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், எனக்கு ஒரு விருப்பம் இருக்கும். நம்ம வாக்களிக்கிறது நம்மளை இஷ்டப்பட்ட கட்சி. எங்கேயாவது சூர்யா வந்து திமுக ஆதரிச்சு பேசியிருக்காரா? அதுதான் பார்க்கணும். ஒவ்வொரு அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த சில சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், அதே போல் மத்திய அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கை வரும்போது அவர் அதை எதிர்த்து ஒரு வீடியோ போட்டார். ஸோ அதுக்கெலாம் வந்து பிஜேபி தலைவர் அந்த நேரம் ஒரு மாதிரியாக எல்லாரும் சேர்ந்து இங்கே ஒரு கருத்தை உருவாக்குனாங்க. நீங்கள் வந்து டெய்லி மத்திய அரசுக்கு எதிராகவும் இதுக்கு எதிராகவும் பொங்கலைன்னா நீங்கள் வந்து தமிழனே கிடையாதுன்ற மாதிரி. அனிதா சார் அனிதாவுக்கு எதிராக ஏன்பா என்னப்பா அந்த பொண்ணு கொஞ்சம் தைரியமாக இருந்திருக்கலாம்ல. ஏன் இந்த எக்ஸாம்லன்னா அடுத்த எக்ஸாம் ஏதோ ட்ரைனிங் கொடுத்து இங்கேருந்து சுப்ரீம் கோர்ட்டெலாம் கூப்பிட்டு போனவங்க ஒரு நல்ல பயிற்சி மையத்தில் அந்த பொண்ணை சேர்த்துருந்தா இன்றைக்கி அது ஒரு டாக்டர் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க வச்சிங்க. நீ என்ன பிஜேபியா சங்கியா இப்படி இந்த அளவுக்கு. அப்போது ஆகிற வேலையை அவன் பேசுகிறானோ அவன் யதார்த்தவாதி வெகுஜன விரோதின்ற மாதிரி. இப்போ கூட நம்ம நீட்டு என்ன சொல்கிறோம், நானும் ஓப்பனாக பேசுவேன். நீட்டு வந்து அது என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான். அது வரைக்கும் இவங்கள தயார் பண்ணால் அது கிடையாது. நீட்டு மோசம்னு பேசினா அவன் இது அந்த மாதிரி அந்த டைமில் ஒரு கருத்து எல்லாரும் அதுக்கு ஈல்டானாங்க. அதில் என்ன சூர்யா மட்டும் என்ன விதிவிலக்கா? எல்லாரும் பேசுனாங்க, இது பண்ணாங்க, எல்லாருக்குமே தெரியும். சரி, ஒன்றை தாண்டி அவர் 1000 டாக்டர் உருவாக்கியிருக்காருல்ல. அது சொல்லில் சிறந்தது செயல். அதை விட சொல்கிறத விட செயல் சிறந்ததில்ல. செயலில் பண்ணி காமிச்சிட்டு போகிறாரு. இவர் தீரன் சின்னமலைக்கு மாலை போட வர்றாங்க. தீரன் சின்னமலை யார்? வெள்ளையரை எதிர்த்து தீரத்தோட போராடினவர். அவரை ஒரு ஜாதி குறியீடுகளை கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது, காரு ஃபுல்லாக இதை ஓட்டிக்கிட்டு காரை திருப்பிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு பண்ணுறதுனால தீரன் சின்னமலையை என்ன நீங்கள் இது பண்ண போகிறீங்க? பார்க்குறவனுக்கு தீரன் சின்னமலை மேலே வெறுப்பு வர மாதிரி தான் பண்ணுறீங்க. கரெக்டாக அவர் இதுக்காக போராடினார். வெள்ளையனை எதிர்த்து நீ ஸ்கார்பியோ காரில் 10 பேர் ஏறிக்கிட்டு காரை கவுக்குற மாதிரி ஓட்டுறதுக்காக அவர் போராடினார். அப்போது இந்த மாதிரி விஷயங்களும் பரவ தான் செய்யும். அதே மாதிரி இது ஏன் பரவுச்சு? வேறு ஒரு சமூகம் வேறு ஒரு இடத்துல பண்ணுறதை பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி பண்ணலாம். இதை போலீஸும் கம்மு நின்று வேடிக்கை பார்க்கும்பொழுது நாளைக்கு இன்னொரு இடத்துல இதே மாதிரி பண்ணால் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க போலன்னு பண்ணுவான். அப்போ இதுக்கு ஏற்ற கடுமையான நடவடிக்கை எடுக்கணுன்றது மற்றவங்களுக்கு கோரிக்கை. ஆனால் இவனுங்க இதே இதுதான் பாலிடிக்ஸ், ஜாதி, அவ்வளோதான். இது பண்ணால் அந்த ஓட்டு போயிடுமா அப்படி இப்படின்னு. இதே மாதிரி தான் நல்ல எண்ணங்களும். நீங்கள் ஒருத்தர் கற்றுக் கொடுத்தீங்க, அவர் 10 பேர் கற்றுக் கொடுக்க போகிறாரு. அந்த 10 பேர் 100 பேர் கற்றுக் கொடுப்பாங்க. நல்ல எண்ணங்களும் சரி, தீய எண்ணங்களும் சரி, இப்படி தான் பரவும். கண்டிப்பாக தான் உலகம். கண்டிப்பாக சார், நேரம் ஒதுக்கி நேரத்தை ஷேர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் டைம் சார். நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.